السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் அதிகமான நோய்கள் பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தனது நோய்க்கான சிகிச்சை செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்த்தங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்கிறோம். பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாமும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவூ, நீங்கள் சிகிச்சை அளியுங்கள், மர்தாக்கும், உங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பிஸதகதி, உங்களுடைய தர்மத்தை கொண்டு உங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சிகிச்சை அளிங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்மில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்களோ, யாரெல்லாம் அந்த நோய்க்கான சிகிச்சை செய்ய முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பார்களோ, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களுடைய நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சிகள் நாம் ஈடுபடுவோம். அதற்கான கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நிரப்பமாக தருவான் என்பதையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் சொன்னதை போன்று தாவூ மர்தாக்கும் பிஸதகதி, சதக்காக்களை கொண்டு உங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் எமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், இந்த ஹதீஸுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிக்கொள்வோம் என்ற ஒரு செய்தியையும் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதிகமாக தந்துள்ள வேண்டும். அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல மக்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை மக்களுக்கு வேண்டும் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.